ஆச்சரியப்பட்ட விஷயம். நீ இங்க துறந்துட்ட, துறவு வந்துட்டது, துறவு வந்த பிறகுதான் மெய்யுணர்வு, துறந்த பிறகு என்ன ஆவா? அதுக்கு பெருமாளர் என்ன உரை எழுதினார் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். துறந்துடலாம், ஆனால் அந்த விதைகள் நெஞ்சுக்குள்ளே புத்திக்குள்ளே இருக்கும். சந்தர்ப்பம் வந்தால் திருப்பி முளைச்சிடும், அதையும் அழிக்க வேண்டும். அதுக்கு வாசனா மலம் என்று பெயர். சாப்பிடாம விட்டுட்டோம், யார் ரொம்ப நாளா காபி சாப்பிட்றதுல விட்டுட்டோம், அது மனதில் இருந்துட்டு, ஆனால் விதை உள்ளுக்கு இருக்கும். நல்ல காப்பியா அன்னைக்குன்னு அம்மா போட்டு இருந்து வச்சா இன்றைக்கு ஒரு நாளைக்கு விரதத்தை விரண்டு குடிப்பான். இந்த துறவிகள் எல்லாம் குழப்படி பண்ணுகிறார்களே, இப்ப இருக்கிற துறவிகள் எல்லாம் குழப்படி பண்ணுகிறார்களே, வாசனாமலம். அவனை கெடுக்க இல்லை, நீங்க எல்லாரும் தான் அவனை கெடுத்தீங்க. அவன் வேணாம் என்று துறந்திருந்தவனுக்கு பக்கத்துல நீங்க எல்லாரும் போய் விதவிதமா நின்று அவனுக்கு ஆசை வராம என்ன பண்ணும்? இப்போ துறவுங்கிறது இதுதான், துறவுங்கிறது இதுதான்.